நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கட்டி முக்கியமாக இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டேன். இது கூட லைட்டாக வார்ம் பண்ண கண்டென்ஸ் மில்க் அதையுமே இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் திக்காக வந்திருக்குல்ல, அந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு தண்ணி, வெனிலா எசன்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு லிக்விட் ஸ்டேஜ் வேணும் இந்த அளவுக்கு இருக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட இப்போ நான் என்னென்ன சேர்க்க போறேன்னா மைதா, இப்போ மைதா போட்டுட்டேன். இது கூட கொக்கோ பவுடரும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஒரு 2 pinch ஆஃப் பேக்கிங் பவுடர். போட்டுட்டு நான் இதுக்கு தேவையான ஒயிட் சுகரும் போட்டுக்கலாம், இல்லைன்னா பிளாக் சுகரும் போட்டுக்கலாம். இப்போ நான் ஒயிட் சுகர் போட்டா செய்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னன்னா அந்த கட்டி முட்டி இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ரிப்பன் கன்சிஸ்டன்ட்ல இருக்கும். நல்லா நம்ம ஊட்டும் போது இந்த மாதிரி இருக்கணும் பேட்டர். பார்த்தீங்கன்னா ப்ரௌனி நல்லா பேக் ஆயிருக்கு. இப்போ நான் சைடில் இருக்கிற பேப்பர்லாம் எடுத்துடுறேன். இப்போ பீஸ் போடுறேன். பார்த்தீங்கன்னா ப்ரௌனி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நான் சாக்லேட் நிறைய போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்குது. இதெல்லாம் ஒரு பைட் நல்லா